எல்லாத்தையும் இந்த டீம் மீட்டிங்கில் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் கிளியராக இருக்கணும். நான் என்ன சொல்ல போகிறேன், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்கிறதுக்கு முன்னாடி பென் அண்ட் பேப்பர் இருக்குன்னா பிபின்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டீங்க இருக்குது அப்படின்னா பிபி அப்படின்னு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. இன்னொரு 1 ஹவர் சரியாக 9:10க்கு நான் முடிச்சிருவேன். சார் என்ன சார் 9 மணிக்கே முடிஞ்சிடும்? ஏன்னா இந்த ட்ரைனிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சிருச்சு. ஆஃப் த இயர் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் நினச்சது நடக்கலை, நடக்க மாட்டேங்குது. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் என்னென்னமோ ஐடியா பண்ணுறேன். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, ரீட்டைன்மெண்ட்டுக்கு, பிஸ்னஸ் பிவி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஆனால் நடக்க மாட்டேங்குது. அப்போ நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான ட்ரைனிங். ஓகேங்களா? எனக்கும் சக்ஸஸ் வேணும் ப்ரோ அப்படின்னா ரெடி இந்த ட்ரைனிங்க்கு. என்னோடய வாழ்க்கையும் ஜெயிக்கணும், நிறையா உங்களை மாதிரி சம்பாதிக்கணும், சரவணன் ப்ரோ மாதிரி, உங்களை மாதிரி, சித்தா சிங் மாதிரி நானும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பரில் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதிக்கலாம். உங்கள் மொபைலில் ஆக்டிவாக இருங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன் அதை டைப் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த சைடில். ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் கொஞ்சம் லெசன் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ட்ராவலிங் இருக்கிறேன் ப்ரோ, நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரைனிங் இன்னொருக்க கூட பாருங்கள். அந்த அளவுக்கு வேல்யூபிள் இது கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இதை நான் ஒரு 1 வீக் உட்காந்து நம்ம டீமுக்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதோட இதை உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிறப்ப மட்டும்தான் ரிசல்ட் வரும். எப்படிங்க ஆக்ஷன்? நான் டெய்லியும் வந்து யூடியூப் பார்க்குறேன், ஃபீட்பேக் போடுறேன், என்னோட லீடர் பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறாரு, பேசிட்டு என்ன பண்ணுறோம்? விட்டுறோம். சரியா? அப்போ அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரைனிங்கோட நோக்கம். ஓகேங்களா? ரெடியா? ஓகே, 2 ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணலாமா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? விசிபிளாக இருக்கா? எப்படிங்க? சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். கரெக்டா? நான் கரெக்டாக தான் ப்ரோ திங்க் பண்ணுறேன், ஆனாலும் என் லைஃப் மாற மாட்டேங்குது. அப்படியா? கரெக்டா? அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நான் கரெக்டாக திங்க் பண்ணுறேன் ஆனால் என் லைஃப் மாற மாட்டேங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, 400 பேரில் நான் கரெக்டாக தான் திங்க் பண்ணுறேன் ஆனால் என் லைஃப் மாற மாட்டேங்குது. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? ஆமாம்ல, நம்ம பெட்டராக தான் யோசிக்கிறோம் ஆனாலும் மாற மாட்டேங்குதுல்ல அப்படின்னு இருக்கும். ஓகே, டன், சூப்பர் கிரேட். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஜூமில், நான் இருக்கிற ஜூமில் ஒரு 400 பேர் இருக்கீங்க. ஒரு 189 பேர். மீதி பேர்லாம் வந்து இல்லை ப்ரோ, நாங்கள் திங்க் பண்ணுறதே தப்பு தான், அப்படி தானே அர்த்தம். நான் வந்து என் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்கல, ஏதோ வாழ்கிறேன். ஓகே, வெஸ்டேஜ்னு ஒன்று கிடைச்சிருச்சு, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏதோ மாறினா மாறட்டும் அப்படின்னு அதையே இந்த தள்ளுறாம்பாங்களா, அந்த மாதிரி தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கிறோம் லைஃப் அப்படின்னு இருக்கீங்க. கரெக்டா? அப்படிதானே வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ, நான் கரெக்டாக தான் திங்க் பண்ணுறேன், என் லைஃப்பை மாற்றிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது அடுத்த 1 மணி நேரம். ஓகேவா? வேற எங்கேயும் கவனம் போகக்கூடாது. உங்கள் லைஃப் மாறணும், அடுத்த 6 மாதத்துக்குள்ள என் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனமாக கவனிங்க. ஓகேவா? கிரேட்டா? ஃபஸ்ட்டு நான் ஏதாவது எம்டி கப் அப்படின்னு போட்டிருக்குன்னா உங்கள் மைண்டில் நான் சொல்ல வரதை ஏற்றுக்கணும். இந்த 8 மணிக்கு முன்னாடி மீட்டிங் எப்படி ரெடியாக இருந்தீங்களோ, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு உள்ளே இருந்து உங்கள் மைண்டுக்குள்ள வரும், இவர் இப்படி தாண்டா சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது, ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசாக கவனமாக கவனிங்க. எம்டியே வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை. புரியுதுங்களா? எம்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நான் கருப்பா சிகப்பா அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேங்களா? யுவராஜ் சாரை வந்து கம்மிங் சண்டே ஈரோடு வந்தீங்கன்னா மீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட வீடியோ தெரியுது தெரியல அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, சூப்பர் கிரேட். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் உங்களை மாற்றுங்க. அதில் நான் 100% இல்லைங்க, 200% கான்ஃபிடன்ட். எப்போனா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறப்ப. வித்தவுட் ஆக்ஷன் ஒன்றுமே மாறாது. மற்ற ட்ரைனிங் மாதிரி இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து கரெக்டாக ஒரு 6 மாதம் முடிஞ்ச வாட்டி அடுத்த 6 மாதத்தில் என்ன மாதிரி இருந்தால் இங்கே சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, டன். என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
சில புது தாட்டு வரும்போது நம்மளோட பழைய தாட்டு வந்து வர விடாது. ஓகேங்களா? ஒரு 1 ஹவர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, உங்க உங்க மைண்ட்ல இருக்கிறது சொல்லும். ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இவர் என்ன புதுசா சொல்லப் போறாரு அப்படின்னு தோணும். அதனால, இல்ல ப்ரோ என் மைண்ட நான் ஃப்ரீயா வச்சுக்கிட்டேன். வேற எங்கேயும் தாட் இல்ல. சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிடுறத நிறுத்திருங்க. வேற வழியே இல்ல. அ டிவி ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல பேசிட்டு இருக்கேன். Instagram, WhatsApp தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓகேவா? இத பார்த்து பார்த்து தான் நம்ம இப்படி இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் இந்த 1 ஹவர் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா அது வேல்யூபிளா இருக்கும். நம்புறவங்க பாருங்க. இல்ல ப்ரோ, அதையவே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வாட்ஸ்அப் தான் பார்ப்பேன்னா போய் பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? கடவுளே வந்தாலும் கண் முன்னாடி வந்தாலும் யாருக்கு அது கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். கரெக்ட்டா? சூப்பர். ஓகே. உங்கள எம்ப்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நான் சொல்லும்போது நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. பென் அண்ட் பேப்பர் இருந்ததுன்னா பக்கத்துல வச்சுக்கங்க. நான் சொல்றப்ப நோட் பண்ணுங்க. இப்பெல்லாம் நோட் பண்ண தேவையில்ல. நான் என்ன சொல்லங்கிறத மனசுல ஏத்திக்கிங்க. ஓகேவா? டன்னா? சூப்பரா? ஓகேவா? எம்டியா இருக்கா உங்க மைண்ட்? கிளியரா? வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. சூப்பர் கிரேட். நிறைய பேர் ஆக்டிவா இருக்கிறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்க டைப் பண்றவங்க மாறினாவே போதும். ஓகேவா? டன்னா? சூப்பருங்க. 400 பேர் வந்துட்டாங்க இந்த ஜூம்ல. ஒவ்வொரு ஜூம்லயும் பாருங்க 200, 300, 400, 100, 150 அப்படின்னு இருக்காங்க. இங்க எதுக்காக இவ்வளவு பேர் நம்ம வந்திருக்கோம்? கரெக்டா? நம்ம சிந்தனையை மாத்தணும் அப்படிங்கிறது தான். கரெக்டா? டன். ஓகே. இதே மாதிரி ஆக்டிவா கடைசி வரை இருந்தீங்கன்னா எனக்கு இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். த வே யூ திங்க் ஹேஸ் டு சேஞ்ச் ஃபார் யுவர் லைஃப் டு சேஞ்ச். ஓகேங்களா? என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டுங்களா? உங்க வாழ்க்கை மாறினா ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கிற விதம் மாறணும். கரெக்டா இல்லைங்களா? அதான் நாங்க சொல்லியிருக்கேன். த வே யூ திங்க் ஹேஸ் டு சேஞ்ச் ஃபார் யுவர் லைஃப் டு சேஞ்ச். உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க நினைக்கிற விதம் மாறணும். கரெக்டா இல்லைங்களா? நம்ம நினைக்கிற விதத்தை மாத்தாம நடக்கணும், டெய்லியும் நடக்கணும் நடக்கணும் கண்டிப்பா நடக்காது. நாம என்ன நினைக்கிறோம்? டெய்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே நினைச்சிட்டே இருக்கோம். புதுசா தாட்டு வரதே இல்லை. கரெக்டா இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேனோ அதை குயிக்கா கேட்டு குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணினா ஈஸியா வந்து இங்க போயிடலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரே மாதிரி தான் நான் சிந்திக்கிறேன், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதனாலதான் மாற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா ப்ரோ, நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறேன். என்னோட சிந்தனையை வந்து மாத்திக்கிறது இல்ல. எப்பயும் இருக்கிற தாட்டு, குழப்பங்கள், என்னை சுத்தி இருக்கிற ஃபேமிலி, கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறோம் ப்ரோ அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு. ஆமா மாத்தணும்ல. நான் மாத்துறதே இல்லைல. எப்பயும் போல அதே லீடர்கிட்ட பேசுறேன், அதே விஷயங்கள் பண்றேன். அதுக்கு மேல இருக்க அப்ளைன்ட்ட போறதில்ல. என் கீழே அப் டவுன்லைன்னு சொன்னா நான் வந்து இதாயிடுறேன். மறுபடியும் என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனையை சிந்திக்கிறேன். டெய்லியும் யோசிக்கிறேன். டைம் போயிருது. என்ன மாத்தலாம்னு நினைப்பேன், மாத்த முடியாது. ஆமாவா இல்லைங்களா? அப்ப சிந்தனையை நான் மாத்துறதே இல்லை. சில சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நம்ம திங்க் பண்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா தாட் தான் உலகம். கரெக்டா இல்லைங்களா? நம்மளோட எண்ணங்கள் தான் உலகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட டக்குன்னு நம்ம சிந்தனை மாறிடும். ஒரு இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ எத்தனை பேர் நோட்டிபிகேஷன் வரப்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? டக்குன்னு என்ன ஆயிரும்? நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ எப்பயுமே இந்த நோட்டிபிகேஷன் பார்த்து வெளியே சிந்தனையை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம வெளியே இருக்கிற சிந்தனையோட நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் அதிகம். அப்ப அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணா இங்க சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட அதை கிளிக் பண்ணி போனோம்னா அந்த இன்ஸ்டால என்ன ஓடுது, ஃபேஸ்புக்ல என்ன ஓடுதுன்னு போறப்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி போயிடும். அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷனை தடுக்கணும். அப்படின்னா இது யாரால முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். எப்படிங்க? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். ஓகேவா? உங்களை பத்தி தெரிஞ்சவங்க யாரு? உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, உங்க அப்பா அம்மா, உங்க ஃப்ரெண்டு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்க அண்ணா அப்பா தங்கச்சி இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவங்களா இல்ல நீங்களா? நீங்க தான் உங்களை பத்தி மிகப்பெரிய லெவல்ல புரிஞ்சு வச்சிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? நிறைய விஷயங்கள் மத்தவங்களுக்கு தெரியாது. சொல்லாம கூட இருப்பீங்க. ஆனா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யாரு? நீங்க தான். நீங்க தான் அப்படின்னா ஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. கரெக்டா இல்லைங்களா? நீங்க திங்க் பண்றதா இருக்கட்டும். சரியா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யாரு? நீங்க தான். நீங்க தானே ஐன்னு டைப் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண வேண்டாம் இதுக்கு. எல்லா கொஸ்டினுக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஹேண்ட் ரைஸ் பண்ணா கிளியர் பண்ணிடுவேன். அப்போ ஐன்னு டைப் பண்ணுங்க. புரியுதுல்ல?
நான் தமிழ்ல தான் பேசுறேன். ஓகேவா? உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா அது நீங்க தான். இல்ல ப்ரோ, என்னை பத்தி என்னோட எங்க வீட்டுக்காரிக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியல சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டா? ஏன்னா இங்க இன்டர்னலா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வெளியே எக்ஸ்டர்னலா இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இன்டர்னலா இருக்கிறப்ப தான் உங்களுக்குன்னு ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். சிலருக்கு ரிலீஜியஸா, ஸ்பிரிச்சுவலா, சயின்ஸா இருக்கலாம். அது எப்படி ஜீவா, ஆட்டா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு அஜித் ஒரு படத்துல, அது மாதிரி தான். எப்படி ப்ரோ அது நடக்கும் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். எப்படி இப்போ ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே. ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு உருவம் இல்லாத இடத்துல இருந்து உருவாயிருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? நம்புறீங்களா இல்லையா? அப்ப அந்த உருவம் இல்லாத இடத்துல இருந்து நம்ம உருவாகும் போது அது நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். கடவுள் நம்மள படைக்கிறன்னு வச்சுக்கலாம், ஒரு யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம், நேச்சர்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப அது நம்மள நடத்துது அப்படின்னா அதாவது உருவமற்ற பொருள்ல இருந்து நம்ம உருவாகி வரோம் அப்படின்னா அது சிந்திச்சு நம்மள உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது கடவுள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த தாட்டை சிந்திக்கும் போது, ஓகேங்களா, நம்ம தாட்டை சிந்திக்கும் போது அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குன்னா அதுல உருவானது தான் நம்ம. கரெக்டா இல்லைங்களா? ஆஸ் பவர் டு த ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் த பவர் டு ப்ரொடியூஸ், அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணதுல ஒரு வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? அப்ப அந்த மனுஷங்கிறது யாரு? நம்ம. கரெக்டா? அதால பண்ண முடியுது அப்படின்னா அதுல இருந்தா நம்மளும் வந்து பிறந்திருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து தான் உருவாகி இருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், அது பிரபஞ்சம் படைச்சிருக்கு அப்படின்னா இங்க படைச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் அதான் படிச்சிருக்கு. கரெக்டுங்களா? கண்டிப்பா இதை நம்புறீங்கன்னா கரெக்டா நம்புறீங்க. ஓகே. அடுத்தது நம்மளோட திங்கிங். ஓகேங்களா? அப்ப அதால பண்ண முடியுது அப்படின்னா அதால படைக்கப்பட்ட நம்மளுக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா இல்லையா? கண்டிப்பா நடக்கும். நம்மளுக்கு என்ன வேணும்? வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நல்ல, ஓகேங்களா? அப்ப அதுக்கு நடக்குது அப்படின்னா கடவுளால் படைச்சதுக்கு அப்ப நம்மளுக்கும் நடக்குமா இல்லைங்களா? கண்டிப்பா நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு மனுஷன் சிந்திக்கும் போது மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? ஒரு மனுஷன் சிந்திக்கும் போது மட்டும்தான் நடக்கும். அது எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல, ஒரே செகண்ட், என்னோட வீடியோ தெரியுதா? செகண்ட், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியுது. இப்ப உங்க மைண்ட்ல இந்த இடத்துல சிந்திக்கிறீங்க அப்படின்னா அது உங்க லைஃப்ல கொண்டாட முடியுமா முடியாதா? மனிதராக இருக்கிற நம்மனால மைண்ட்ல கொண்டாந்தத உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. அம்மாவா இல்லையா? அங்கிருந்து தானே எல்லாமே வருது. கரெக்டா இல்லையா? கரெக்டா? இங்க இருந்தா எல்லாமே வருது இந்த மைண்ட்ல, தாட். கரெக்டா இல்லையா? அப்ப மைண்ட்ல கொண்டு வந்துட்டாவே நம்ம ரியல் லைஃப்ல கொண்டு வர முடியும். கரெக்டா? இதை நம்புறீங்களா? எஸ், ஐ அக்ரி. நீங்க எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? கரெக்டா? என்ன போட்டிருக்கீங்க சாட்ல? நான் வரமா? எஸ், கரெக்டா ஏத்துக்கிறீங்க. சூப்பர், கிரேட். அப்ப மைண்ட்ல ஒரு விஷயம் வந்தா நம்மனால நம்ம லைஃப்லயும் கொண்டு வர முடியும். சூப்பர், கிரேட். ஒன் செகண்ட், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துடுறோம். கரெக்டா? அதை தான் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். விசுவலைஸ் அதிகம் பண்ணுங்க. விஷன் போர்டை பத்தி அதிகம் பேசுறோம். கரெக்டா? நிறைய வீடியோஸ்ல சொல்வேன் நான், விசுவலைஸ் பண்ணுங்க, விசுவலைஸ் பண்ணுங்க, கரெக்டா விஷன் போர்டை எழுதுங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம நினைக்கிற விஷயம் நடக்குது. எனக்கு நடக்குது. அப்ப உங்களுக்கு நடக்குமா நடக்காதா? எனக்கு நடந்திருக்கு, சரவண் ப்ரோக்கு நடந்திருக்கு, நம்ம டீம்ல இருக்க லீடர்ஸ்க்கு நடக்குது. அப்ப உங்களுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க அதை நம்பி அதை விசுவலைஸ் பண்றப்போ விஷன் போர்டு எழுதும் போது நடக்கும். ஓகேங்களா? இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, நீங்க ஒரு கடவுளா கேட்கறதெல்லாம் சரி, யூனிஸா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளா இருக்கட்டும், நம்மளோட ஒரு அதிக பவர் கூட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்குது. அப்ப நம்மனால திங்க் பண்ண முடியும். கரெக்டா இல்லைங்களா? நம்ம நினைக்கிறது
நடக்குது நல்லதாவே. அதாவது ஒரு ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸில் உருவாக்க பண்ண திங்க் பண்ண முடியுது அப்படின்னா மனுஷன் நம்ம நினைக்கிறதும் அடைய முடியும். கரெக்டா இல்லைங்களா? இந்த ஓகே, இப்போ மனுஷனா இருக்கிறவங்க எப்படி நம்ம அடையிறது, கனெக்ட் ஆகுறது? ஒரு கடவுள்கிட்ட இருக்கட்டும், யூனிவர்ஸ்கிட்ட இருக்கட்டும், நம்ம சொல்றது நடக்கணுமே. நான் திங்க் பண்றது சரி, நம்ம திங்க் பண்றது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட் அண்ட் பிளஸிங்ஸ். ஓகேங்களா? எப்படி ப்ரோ யூனிவர்ஸ் கிட்ட கரெக்ட் ஆக முடியும்? எப்படி நான் வந்து கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குற வீடு, காரு, பணம் எல்லாம் கிடைக்கும். எப்படின்னா கிராட்டிடியூட் அண்ட் பிளஸிங் மூலியமா கிடைக்கும். யாருக்கெல்லாம் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒய் எதுக்காக நீங்க வெஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வேணும் இல்லையா இல்லையா? ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். இவர் உங்களுக்கு தெரியும். இவரை ஏன் காட்டுறேன்னா, இவரு பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு. இவரு ஏன்டா இவரு பேசுறாருன்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை யார் வேணா பேசலாம். ஒரே செகண்ட். வாய்ப்பு என்பது கிடைக்கின்ற தேடாதே. நான் பாதையை தேடக்கூடியவன் அல்ல, பாதையை போடக்கூடியவங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். வாய்ப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? ஏற்கனவே நான் சொன்னதுதான், உன்னுடைய சிந்தனை இன்றைய வாழ்க்கைக்காக இருந்திருக்கக்கூடாது. 10 ஆண்டுகள் கழித்து இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கு, 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குங்கிற அந்த சிந்தனையோட, அந்த விடாமுயற்சியோட ஒரு கட்டடத்தை கட்டும் போது நாளைக்காகவா கட்டுவோம்? 100 ஆண்டுகள் அந்த கட்டடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தானே கட்டுகிறோம். அதே போல தான் நம்ம தொழில் திட்டங்களும். எப்போவுமே நம்மளுடைய திட்டங்களை நம்ம வகுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதை வேணாலும் போ, சினிமா பாரு, அரசியல் போய் எதையோ என்டர்டெயின் பண்ண. ஆனால் உன் பிஸ்னஸ்க்காக 10 நிமிஷம் காலையிலேருந்து என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிற திட்டத்தோடு இருந்தால் எப்போவுமே உன்னுடைய திட்டம் திடமானதாகவும் திடக்கரியமானதும் உறுதியானதுமாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இது எதுக்காக நான் இப்போ போட்டேன் அப்படின்னா, இவர் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன வேணுங்கிறது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாள்ல உடஞ்சு போற மாதிரி கட்டுறீங்களா, ஒரு 10 20 வருஷம் கழிச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் கட்டுற மாதிரி கட்டணும் அப்படின்ட்டு. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும், அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அடுத்த ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல அப்படிங்கிறத ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயத்த வாட்ஸ்அப் குரூப்ல டைப் பண்ணுங்க. ப்ரோ நான் பிரான்ஸ் ஆகணும், சில்வர் ஆகணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லாம மிகப்பெரிய விஷயம் அபரிவிதமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா கிடைச்சிடும். இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே உங்களுக்கு கையில வந்துடும். அப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 கழிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. அது இன்கம்மா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், 5 லட்சம் இன்கம்மா இருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். ஓகேவா? மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறது என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அதை வந்து போடுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. எல்லாரும் போடுங்க. 417 பேர் இருக்கீங்க ஜூம்ல. எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு பாக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. உங்க லீடர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? நான் நாளைக்கு பார்ப்பேன், இன்னைக்கு பார்க்க முடியாது. ஓகேவா? போட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும் இல்லையா? ஓகே, போட்டுட்டு இருக்கீங்களா? ஒன் செகண்ட். பெருசா சிந்தனை பண்ணுங்க, பெருசா சிந்தனை பண்ணுங்க, பெருசா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? டன்னா? ஐயோ, போன 6 மாசமே நம்ம நினைச்சோம், ஒன்றும் நடக்கல. 2025ல உங்க உள் மனசு சொல்லுது தெரியுது. ஆனா அடுத்த 6 மாசத்துல கிடைக்கும். எப்படி கிடைக்குங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, டன், சூப்பர். நிறைய பேர் போட்டீங்க, சூப்பர், மகிழ்ச்சி. எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க போய் நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ இந்துக்களா இருந்துக்கீங்கன்னா நிறைய பேர் கோயில்ல போய் கல் முன்னாடி வேண்டிக்குவாங்க. கரெக்டா? கல்னா சிலை அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு சிவனோ முருகனோ அது மாதிரி சர்ச்சில் போய் வேண்டிக்குவீங்க. முஸ்லீம்னா வந்து இதுல போய் வேண்டிக்குவீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வேண்டும் போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கரெக்டாங்களா? ரிலீஜியஸ் விஷயமா, கடவுள், யூனிவர்ஸ், நேச்சர் எதுக்கிட்ட வேணா வேண்டுனாலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோட இருக்கணும்.
ஓகேங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? உறுதியா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எனக்கு வேணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? இதுல என்னன்னா, இதுல சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு டவுட் இருக்கும். அந்த டவுட்டே படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ரேஞ்சுக்கு நான் நினைச்சுக்கிறேன் அப்படிம்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க போய் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, கடவுள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வித்தின் ஒரு ஃபிராக்ஷன் போதும். அப்ப என்ன வேண்டுவீங்க? எத்தனால எனக்கு வந்து உடல் ஹெல்த் நல்லா இருக்கணும், 100 வருஷம், ஒரு 100 வருஷத்துக்கு வாழ்ற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் கொடு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு பொருளாதாரம், ஹெல்த், வெல்த் கொடுங்க, ஒரு அழிவே இல்லாம கொண்டு போங்க அப்படின்ட்டு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? வரம் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். ஓகேவா? அது கொடுக்கும். அதுக்கு நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற லைஃபுக்கு, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கிராட்டிடியூட், நன்றி உணர்வா இருக்கணும். அந்த பிளஸ்ஸிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கல்லு தாண்டா இதெல்லாம் சாமி கிடையாதுடா அப்படின்னா அவருக்கு கல்லு தான். ஆனா அதே இடத்துல வந்து வேண்டிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வந்து கொட்டுவாங்க. இப்ப திருப்பதியில கோயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும், போய் கொட்டுவாங்க. ஓகேங்களா? நான் தெரியுங்காட்டி சொல்றேன். ஏன்னா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் நம்பவே மாட்டாங்க. என்னடா திருப்பதியில் இப்படி இத்தனை பேர் கூட்டம் போறான்னு கீழே உட்காந்து அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரிலீஜியஸ் சம்மந்தம் பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க, சாரி. ஸோ நான் உங்களுக்கு புரியுற வசதிக்காக சொல்றேன். ஓகேங்களா? டெய்லியுமே சேம் தாட்டே இருக்கு, கொஞ்சம் சேலஞ்சே இருக்கு, டெய்லி சிந்திச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறேனே அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ தினந்தோறும் சேம் லைஃப் வாழ்ந்துட்டே இருந்தா சேம் ரிசல்ட் தான் வந்துட்டே இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப உங்களோட லைஃப் கண்ட்ரோல் எடுத்தாகணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் எடுத்தாகணும், நம்ம தாட்டை கண்ட்ரோல் எடுத்தாகணும். ஓகேங்களா? கரெக்டா இல்லையா? நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா முதல்ல நம்ம தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டா? ஓகே. எவ்வளோ எனர்ஜி லெவலில் இருக்கிறீங்க? இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் எடுத்துட்டேன். எவ்வளோ லெவல் எனர்ஜியில் இருக்கிறீங்க போடுங்க. சேட் பாக்ஸ்லனாலும் சரி, வாட்ஸ்அப்லனாலும் சரி. எவ்வளோ லெவல் எனர்ஜியில் இருக்கீங்க? இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். ஓகேவா? எவ்வளோ லெவல் எனர்ஜியில் இருக்கிறீங்க எல்லாரும் போடுங்க. ஓகே, சூப்பருங்க. 100% இருக்கிறீங்க எல்லாரும், வேற லெவலுங்க. இன்னொரு அரை மணி நேரம் அதே 100% ஆகும். சேம் தாட் டெய்லி, சேம் வேர்ல்ட், சேஞ்ச் யுவர் தாட். கரெக்டா? நம்ம ஏன் டெய்லியுமே சேம் தாட்டை சிந்திக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி சிந்திக்கணும்னு நம்மளுக்கு சொல்லித்தரக்க ஆள் இல்லை. கரெக்டா இல்லைங்களா? நானும் நல்லா தானா சிந்திக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, பட் ஆனால் அது எப்படின்னு தெரியல. கரெக்டா? உங்களோட லைஃப்ல கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க தாட்டை கண்ட்ரோல் எடுத்தாவே இங்க சக்சஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன, நம்ம தாட்டை கண்ட்ரோல் பண்றதே இல்லை. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 60,000 90,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வெல்த்தை பற்றியும் அபரிவிதம் பற்றியும் நினைக்காம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம தாட்டு, நம்ம லைஃப் இவ்வளோதான்டா, நம்ம கொடுத்து வச்சது இவ்வளோதான்டா, நம்ம அப்பா அம்மா இவ்வளோதான்டா வச்சிருக்காங்க, நம்ம ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், இதை தாண்டா கடைசி வரைக்கும் இருக்கும். கரெக்டா? இந்த தாட்டே தான் ஓடிட்டு இருக்கும். நம்மனால பெருசா ஒரு மாளிகையில போய் இருக்க போறேன், மாசம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போறேன், ஒரு 10 பேத்துக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நிறைய பேர்த்த வாழ்க்கை மாத்த போறேன்னு நினைக்கிறோம். இல்ல, காலையில இருக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். பஸ்ல ஏறி போவோம், பஸ்ல சீட்டே கிடைக்கல, நம்மளுக்குலாம் லைஃப் எங்கடா மாறுது? கரெக்டா? நிறைய பேத்துக்கு மைண்ட்ல டச் ஆகுதா? ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. இங்க என்ன நம்ம நினைச்சிடறோம் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஏழை, நம்மனால ஒன்றும் பண்ண முடியாது, ஏழைக்கேத்த எள்ளு உருண்டை, இவ்வளோதான் என் லைஃப் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும், இப்போ நம்ம மைண்ட்ல என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை தாண்டா யுவராஜ், நம்மளுக்கு எல்லாமே இங்கே கிடைக்காதா, நமக்கு மேலே இருக்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கே டவுட் வரும். இன்னும் தானே? கரெக்டாக கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்த்து நல்லா இருக்கும். எப்படி சிந்திக்கணும்னு நான் சொல்லித்தரேன், அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை வந்து கிளே வச்சு விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளேல வந்து ஒரு சின்ன பொம்மையாட்ட பண்ணுது.
ஒரு யானைன்னு வச்சுக்கோங்களேன், யானை மாதிரி பண்ணுது உருவம். அது எப்படி வரும்? யானை மாதிரி இருக்காது. பட் ஆனால் அது என்ன நினைக்கும்? யானை அப்படின்னு நம்பும். அதே மாதிரி தாங்க நம்ம மனசு. ஓகேவா? ஒரு விஷயத்த நம்மனால கஷ்டப்பட்டு உருவாக்க முடியும்னு நம்பிட்டீங்கன்னா அதுதாங்க உங்களோட சூப்பர் பவராக இருக்கும். உங்களோட சிந்திக்கிற பவரை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லாம்னா என்ன? கடவுளுமே இந்த மைண்ட்ல இருந்தா சிந்திக்கிறாரு. அந்த சிந்திக்கிற பவரை மனுஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன்ப்பா. இதோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த்து, வெல்த்து எல்லாமே இருக்கு. அப்ப எது வேணுமோ ஃபர்ஸ்ட் புவரிட்டில இருந்து, ஏழையில இருந்து மாறி வெல்த் வேணும்னு நினைங்க. என்னால முடியாதுன்னு நினைக்கிறது வந்து ஹெல்த் பத்தி நினைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட சூப்பர் பவர்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இல்ல இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உங்ககிட்டயே எல்லாமே இருக்கு. அப்ப என்ன? உன்னோட சிந்தனையை மாத்தினீங்கன்னா போதும், உங்க லைஃப் மாறிடும். எப்படிங்க? அதுதாங்க தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இங்க நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வில்லன் யாரு அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மீட்டிங் பார்த்துட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் ஈவெண்ட்டை பற்றி பேசிடுவோம், அதை நினைப்போம். இன்ஸ்டாகிராம் ரீலு, பஸ்ஸில் வந்தவங்க பற்றி நினச்சி போயிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஓகேங்களா? உங்களுக்கு ஒன்று வேணும்னா, உண்மையிலே பவர் வேணும்னா, உங்க ஃபோன் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது. நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். கரெக்டா இல்லையா? நம்ம ஃபோன் ஸ்மார்ட்டா இருந்தா பத்தாது. நம்ம ஸ்மார்ட்டா இருந்தா தான் நம்ம இங்க சக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? நிறைய பேர் என்னன்னா, ப்ரோ நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த டிஜிட்டல் இதில் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. கரெக்டா? அப்ப எப்ப யூஸ் பண்ணணும்னு கண்ட்ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நம்ம ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் கண்ட்ரோல் இருந்தா கண்டிப்பா முடியுமா இல்லையா? அப்ப டிஸ்ட்ராக்ஷன் வருமா? நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நாளே சரண் ப்ரோ வந்து எல்லாத்தையும் எடுத்துருங்கன்ட்டார். நோட்டிஃபிகேஷன் உங்க ஃபோன்ல இருக்கக்கூடாதுன்னு. எத்தனை பேர் நம்ம அதை பண்ணியிருப்போம்? இதெல்லாம் புதுசா வந்திருக்காங்க, சொல்லவே இல்லையே ப்ரோ அப்படின்னு இருப்பீங்க லீடர்ஸ். கரெக்டா? நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் சரண் ப்ரோ டேரக்டர் மீட்டிங்லேருந்து. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்? நிறைய பேர் அந்த அது ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் போகும், அல்லது ஃபேஸ்புக் ரீல் போகும், அப்படியே போகும், ஒரு அரை மணி நேரம் 1 நேரம் போயிடும், மறுபடியும் கால் வரும், பேசுவோம். கரெக்டா? ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னா டிஜிட்டல் ஒர்க்கில் ஃபோனு தேவைப்படும். எப்போ யூஸ் பண்ணணும் கண்ட்ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் நிறைய ஓவர்லோட் பண்ணுறது. யார் யாரோ போட்ட வீடியோ உட்காந்து பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்கறது, மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கரெக்டாக? அடுத்தது என்ன பண்ணுறது? பொறாமப்படுது. ஐயோ இவரெல்லாம் இவ்வளோ இன்கம் பண்ணுறாரு, அவரு இவ்வளோ இன்கம் பண்ணுறாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பொறாமப்படுறது. ஐயோ அவருக்கு மட்டும் இவ்வளோ போடுது, இவர் வேலையே செய்யலையே, அவர் வேலை செய்யலையே, பிளா 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 பிளான்னு பொறாமப்படுறது. கரெக்டாக இல்லையா? அடுத்தது பயம். ஐயோ நம்ம வெஸ்டேஜில் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டா நம்ம சக்ஸஸ் பண்ணி நம்ம சொந்தக்காரங்களை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. கரெக்டா? அப்படின்ட்டு நம்மள நம்மளே பயந்துக்கிறது. இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாதுப்பா, சொல்லிட்டா நம்ம மதிப்பு மரியாதை போயிருந்து பயந்துக்கிறது. ஓகேங்களா? நம்மளுக்கு போதுமான அளவுக்கு என்னென்ன நெகட்டிவ் நினைக்க முடியுமோ எல்லாம் நினைக்கிறது. செல்ஃப் டவுட் வேற. நம்ம முன்னேறுவோமா இல்லையா? முன்னேறுவோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? ஓகேவா? இதுல இருந்து வெளியே வரணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபோனு. மெயினாக ஃபோனு ஸ்மார்ட்டாக நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுது. அடுத்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணுறது. அவங்க வீடியோ இவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது, சீரியல் பார்க்கறது. கரெக்டாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியல் பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்கள் பார்க்கறது, மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணி பேசுறது, பொறாமப்படுறது, மற்ற ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசுறது, பயந்துக்கிறது, நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லாமல் நம்ம மேலேயே நம்ம ஜெயிப்போங்கிற டவுட் இருக்கா இல்லையா? அப்போ இதுலேருந்து வெளியே இதுதான் நம்மளுக்கு வில்லன். அப்போ நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்ட வேணும் அப்படின்னா சூப்பர் கான்சியஸாக ஹை பவர் வேணும், கடவுள்கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். எப்படி ப்ரோ வர்றது? இதுதான் ப்ரோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டா? அப்ப இங்க அபரிவிதமா எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது எப்படி ப்ரோ கொண்டு வர்றது அப்படிங்கிறத அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கான்சியஸா என்னால ஒர்க் பண்ண முடியல, கான்சியஸா என்னால பிரேம் ஒர்க் பண்ண முடியல, நான் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஓகேவா? இல்ல ப்ரோ நீங்க சொல்லுங்க, நான் இன்னையிலேருந்து ரெடி பண்ணிக்கிறேன், இன்னையிலேருந்து நீங்க சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னா ஆக்ஷன் அப்படின்ட்டு அபரிவிதமா வேணும் அப்படின்னா ஏ அப்படின்னு மட்டும் போடுங்க போதும். ஆக்ஷன்லாம் போடுங்க, ஏ அப்படின்னு மட்டும் போடுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ இங்க புரிஞ்சா மட்டும் பத்தாது, ஆக்ஷன் எடுத்தாதான் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். இப்போ நீங்க நோட்டு பென்னு எடுத்துக்கலாம். ரெடியா?
நோட் பண்ண எடுத்துட்டு ரெடின்னு சொல்லுங்க. ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அடுத்தது நோட் பண்ண எடுத்துட்டு ரெடி அப்படின்னா ரெடி அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஆர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. சேட்டில் கூட போட்டு சேட்டில் போட்டுருங்க ரெடியா. ஆர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. சேட் பாக்ஸ் ஆன் ஆகி தான் இருக்கும். ஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸில். ஏன்னா உங்களை தெளிய வச்சு புரிய வச்சு உங்களோட நானும் வந்து ஜாயின் பண்ணி போடணும். சேட்டில் ஆன் இல்லையா? 1 செகண்ட் இருங்க, பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சேட் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ஆனில் தான் இருக்குது. போடுங்க சேட்டில். ஓகே, ரெடி அப்படின்னு ஆர்னு டைப் பண்ணுங்க. மட்டும் தான் போட முடியுதா? சரி, ஓகே, டன். ரெடி ஆயிருப்பீங்க நம்புறேன். ஓகே, டன். ஓகே, ஓகே, டன். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அபரிவிதமாக எங்களுக்கு வேணும். இத்தனை நாள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் ஆக்ஷன் எடுக்கல. எப்படி ஆக்ஷன் எடுத்தால் எங்களுக்கு சக்ஸஸ் வரும்? வீடு, காரு, பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த 6 மாசமா இருந்த மாதிரிலாம் விட்டுருங்க. இனி இந்த நிமிஷம் இப்போ மணி வந்து 8:42 இனிமே நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணா ஸோ நீங்களே ஒரு லட்சாதிபதி, கோடீஸ்வரர் தான். சும்மா ஆசையெல்லாம் காட்டலைங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேங்கிறத கரெக்டாக நீங்கள் எழுதி அதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கான்சியஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பேன். கான்சியஸ் திங்கிங், பிளானிங், டூயிங், ட்ராக்கிங்ட்டு. இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னா அந்த பழைய விஷயத்துக்கு போகாமல் நான் என்ன புதுசாக இதில் சொல்ல போகிறேன், நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை முழுசாக கவனமாக கவனிங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் யூடியூப் நாலேஜில் கூட எடுத்திருப்பீங்க, ஆனால் ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? இப்போ கிளியர் கட்டாக சொல்கிறேன், அதை கரெக்டாக பண்ணுங்க. சரியா? எனக்கு அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். வித்தவுட் ஆக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கான்சியஸ் திங்கிங்க்கு என்ன பண்ணா, டெய்லியும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் சிந்திக்கக்கூடிய நேரமாக வந்து ஒதுக்கணும். ஓகேங்களா? ஸ்கிரிப்லிங் அப்படின்னா எழுதுறது அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு டெய்லி நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது ஒரு 20 டு 30 நிமிஷம் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு உங்களோட ஆன்சரை வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். அதாவது அந்த கொஸ்டினுக்கு உங்களோட தாட்டு என்னென்ன வருதோ அதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்லிங் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு 20 விதமான ஆன்சர் எழுதுறதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நீங்கள் உங்களை பற்றிய கூட எழுதலாம் ஒரு 20 விதமாக. ஓகேங்களா? ஸ்கிரிப்லிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பிரெயின் ஸ்டோம் டெக்னிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியில் இப்போ ஐ சப்போர்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு 5-6 பேர் உட்காந்து இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபைனலிஸ்ட்டாக அந்த 5 பேர்த்தோட கருத்துக்களை கேட்டுட்டு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டோம் டெக்னிக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதான்? இதுக்கு பேர் பிரெயின் ஸ்டோம் டெக்னிக். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மைண்ட் ஸ்டோம் டெக்னிக். ஸோ நீங்கள் உங்களுக்காக சிந்திக்கிறது தான் மைண்ட் ஸ்டோமிங் அப்படிம்பாங்க. என் லைஃப் பெட்டராக என்ன பண்ணணும், கரெக்டாக என் பிஸ்னஸ்க்காக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 20 விதமானதை எழுதுறது. ஸோ இந்த ப்ராசஸை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சது உடனே வந்துடும். உங்களுக்கு உங்கள் டேட்டா பேஸில் இருக்கு இல்லையா, அது அப்படியே உடனே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10, 11 வந்துடும். அடுத்து 12, 13, 14வது எழுதுறப்ப தான் உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம அப்கிரேடா இருக்கணும். இப்போ ஏஐ டூல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம அப்கிரேடா இருக்கணும். எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் போன 5 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துட்டேன், 4 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்துட்டேன், 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறதோட இன்னைக்கு ட்ரெண்டிங்க்கு என்னென்ன பண்ணணும் அந்த பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அதுக்கு தான் அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் சொல்லுவேன், கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஜெயிக்க முடியும். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஜெயிக்க முடியும். அப்படின்னா எல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. கொஸ்டின் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஏன்னா உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான். கரெக்டாக? ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆயிடுவீங்க. அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது, உங்கள் டேட்டா பேஸ் அப்டேட் இல்லைன்னு நீங்களும் அப்டேட் ஆக மாட்டீங்க. லைஃபே மாறாது. கரெக்டாக? நான் திங்க் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியுங்க ரெக்ரூட்மெண்ட்லாம் எனக்கு தெரியுங்க.
நான் எப்பயும் போல தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ரிசல்ட் வர மாட்டேங்குது, அப்படியே உட்காந்து. அப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் ஆனா மட்டும்தான் லைஃப் ஜெயிக்க முடியும். கரெக்டா இல்லைங்களா? ஓகேவா? அப்ப லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஓகே. கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். ஓகேங்களா? உங்களை ஃபாஸ்டரா, ஸ்மார்ட்டரா, பெட்டரா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்லையும் கொஸ்டின் கேட்டு அதை எழுதி பார்க்கணும். டெய்லியும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம். ஓகேங்களா? 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? 20 நிமிஷம் டெய்லி எழுதுறப்ப என்ன சார் எழுதுறது? ஒரு கொஸ்டின் கேட்டு டெய்லி எழுதலாம். ஓகே, அது பிசினஸ் சம்மந்தமா சரி, உங்க படிப்புனா படிப்பு, ஜாப் சம்மந்தம்னா ஜாப், அல்லது வேற ஏதாவது ஒரு சிந்தனையை டெய்லி எழுதுறப்ப அது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரேண்டம் தாட்ல இருந்து அலைன் தாட்டா மாறிடுச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும். நான் ஒரு 10 20 எழுதுறேன் ப்ரோ, கரெக்டா? அது எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டா ரீல் பார்க்கும்போதும் சரி, பஸ்ல நாம போகும்போதும் சரி, நம்ம பிசினஸை பத்தி பேசும்போதும் சரி, வாவ் இந்த ஐடியா சூப்பரா இருக்குல்லன்னு நீங்க எழுதும்போது அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறப்ப தான் அதுல சக்சஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? சரியா? இந்த ரேண்டம் தாட் வரும்போது, ஓகேங்களா, ஸோ நிறைய எழுதுவீங்க. அதுல இருந்து சூப்பரான ஒரு 2 ஐடியாவை எடுத்து ஒர்க் பண்ணணும். இது புரிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பஸ்ல போகும்போது என்ன சொல்றது, சேட் ஆன் பண்ணிட்டேன். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, டன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு தாட் வரப்பெல்லாம் நோட்ல எழுதிட்டே இருக்கலாம். ஒரு ரஃப் நோட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். காலையில ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எழுதுற மாதிரி நீங்க கையில கூட ஒரு நோட் வச்சுக்கலாம். நீங்க பஸ்ல போகும்போது எனக்கு சிந்தனை வருது, அல்லது ட்ரெயின்ல போறப்போ வருது, அல்லது ஒரு இன்ஸ்டா ரீல் பார்க்குறப்போ வருது, ஃபேஸ்புக் பார்க்குறப்போ வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதுல பெஸ்ட் என்ன ரெண்டோ அதை ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லா தாட்டும் நல்ல தாட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ரிசல்ட் கொடுக்குற ஆக்ஷனா தாட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரேண்டம் தாட்ல இருந்து அலைன் தாட்டா எப்போ மாறினா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது தான் இருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுனா என்னன்னா, அடுத்து டூ டூ லிஸ்ட் போடுவோம். கரெக்டா? இந்த தாட் வருது, இதை நான் செய்யணும் அப்படின்ட்டு லிஸ்ட் போடுவோம். அடுத்தது அதுதான் நம்ம கண்டினியூஸ் பிளானிங் பண்ணுவோம். இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம சொன்னது ஸ்கிரிப்ட் கான்சியஸ் திங்கிங் புரிஞ்சுதா? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு டெய்லி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் எழுதணும். அதுல என்ன பெஸ்ட்டோ அதை 2 ஐடியாவை எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. புரிஞ்சுது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ் அப்படின்னு போடுங்க. லேர்னிங் எல் ஏதோ ஒன்று போடுங்க. எல் ஆர் எஸ் ஏதோ ஒன்று போடுங்க. ஓகேவா? சாட் பாக்ஸ் தாண்டிட்டு கிளியரா? கிளியரா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகேவா? எவ்வளோ லெவல் எனர்ஜியில் இருக்கீங்க? இன்னொரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். 10 டு 15 நிமிஷம். புரிஞ்சுதா? டன். ஓகே, சூப்பர், கிளியர். 99%, 1% குறைஞ்சிருச்சா? சூப்பர், கிரேட், டன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் பிளானிங். அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி டூடு லிஸ்ட் போடுறது, அதாவது புக் படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு 168 ஹவர்ஸை கால்குலேட் பண்ணுங்களேன். 168 ஹவர்ஸ்னா என்ன? ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணுறங்கிறத பிளான் பண்ணுங்க. லைஃப்பில் யார் மெஷர் பண்ணுறாங்களோ அவங்க குரோ ஆவாங்க. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கானதை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத திருப்பி பார்க்கணும். நான் பாட்டுக்கு ஓடுறேன், ஓடிட்டே இருக்கிறேன், 100 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர் ஓடிட்டே இருக்கிறேன். எப்படி ஓடுறேன், எந்த மாதிரி ஓடுறேன்னு திருப்பி பார்க்கவே இல்லை. சக்ஸஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ வாரம் ஒருக்கா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத திருப்பி பார்க்கணும். அதாவது மெஷர் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணுற மாதிரி வீக்லி. ஓகேங்களா? உங்களோட டைம் எங்கே போயிட்டு இருக்கு, இதை கண்ட்ரோல் எடுத்துட்டுமா இல்லையா? ஓகேங்களா? இங்கே 2 விஷயம் தாங்க. லைஃப்பை யார் மெஷர் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சக்ஸஸ் பண்ணாதவங்களே இருந்தால் லைஃப்பை மெஷர் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபெயிலியருக்கு யார் காரணம்? வெளியே இருக்கிறவங்க யாரும் கிடையாது, நீங்கள் தான் காரணம். ஏன்னா நான் வெஸ்டேஜில் சேர்ந்துட்டேன், 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, நான் என்ன வேலை செய்கிறேன்னே நான் தெரியல, கற்றுக்கல, அல்லது கற்றுக்கிட்டதை செஞ்சதை திருப்பி பார்க்கல. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், யார்கிட்ட எப்படி பேசுகிறேன், யார்கிட்ட என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் எடுத்துக்கல, அக்ரி பற்றி நான் தெரிஞ்சுக்கல, ஹெல்த் சப்ளிமெண்ட் ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? அதை நான் சரியாக பேசுகிறேன்னா இல்லையான்னு கேட்டுக்கலாம். நம்ம அப்ளைன்ட்ட பேசலாம், அல்லது நான் சரி பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் நடக்கணும்ல. அல்லாத வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம அப்ளைன்ட்ட கூப்பிட்டு பேசணும். நம்ம அப்ளைன் கூப்பிட்டும் பேசிக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? அப்படிதான் நம்ம இருக்கிறோம். இல்ல அவர் கூப்பிட்டா பேசிக்கலாம். கூப்பிட்டா நம்ம தானே பிஸியா இருக்கிறோம். அவர் எப்படினாலும் கூப்பிடாரு நம்ம அப்ளைன். அவர் கூப்பிட்றப்ப எடுத்துக்கலாம். எப்படி நம்ம கூப்பிட்டா அவர் எடுத்துட்டு தானே அப்படின்ட்டு. அப்படிதானேங்க? கரெக்டா இல்லையா? எங்க உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சுன்னு பாக்குறீங்களா? நிறைய பேத்துக்கு இதுதானே உண்மை. கரெக்டா? சில டைம் உண்மையை பேச வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம பிளான் பண்றப்ப அந்த வீக் ஃபுல்லா, ஓகேங்களா, பிளான் பண்ணணும். எப்படி சார் பண்றது? எப்ப டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் தாட், அதாவது எப்ப நீங்க ஸ்கிரிப்டிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க டைமை கண்ட்ரோல் எடுக்க போறீங்களா, இந்த ரெண்டையும் எடுக்கிறப்ப லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? புரியுதா? எப்ப உங்க தாட்டை கண்ட்ரோல் பண்றீங்களா, உங்க டைமை கண்ட்ரோல் பண்றீங்களோ, இந்த ரெண்டும் எடுக்கிறப்ப லைஃப் கண்ட்ரோல் ஆகும், சக்சஸ் ஆகும். நம்புறேன்னா ஓகேங்களா? சக்சஸ்க்கு சக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ அப்படின்னா போடுங்க. போடுங்க, சாட்லேயே போட்டுருங்க. ஓகேவா? சாட் ஈஸியாக இருக்குன்னா போட்டுருங்க. ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, கரெக்டாக இல்லைங்களா? என்னோட தாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், டைமை கண்ட்ரோல் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கான்சியஸா ஒரு 1 வீக் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? உடனே லைஃப் மாற்ற போறேன், ஒரே அடியாக மாற்ற போறேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பண்ணுவோம்னா, ஒரே நாளில் போய் நான் 4-5 ஹேபிட்டை மாத்துறோம்போ, இந்தந்த விஷயத்த மாத்துறோம்போ, அப்புறம் என்ன ஆகும்? அட போடா இது போர் அடிக்குது அப்படின்னு விட்டுருவோம். கரெக்டா? இது மாதிரி எத்தனை டைம் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி ட்ரைனிங் மீட்டிங்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ரைட்டு தான் ப்ரோ அப்படிம்போம். ஒரு வாரம் பண்ணுவேன் சும்மா. எப்படி சொல்றது, இந்த 100 டே சேலஞ்சை எடுத்து போடுறேன், அப்புறமேட்டு நான் வீக்லி பிளான் போடுறேன், டெய்லி ரெக்ரூட்மெண்ட் பண்றேன், ரீடைன் பண்றேன்னு ஒரு வாரம் எழுதும். அட போப்பா இது போர் அடிச்சு போச்சுப்பான்ட்டு விட்டுருவோம். எத்தனை பேர் இது மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. ஆமாவா இல்லையா? ஒத்துக்குங்க. சரியா? நானுமே இதை பண்ணியிருக்கேன். ஓகேவா? பண்ணி சரி பண்ணங்காட்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரியே பண்ணல இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். கரெக்டா இல்லையா? அப்ப என்ன, ஒரு விஷயம் ஏதாவது பார்ப்போம், உடனே மாத்தணும்னு நினைப்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். எக்ஸசைஸ், அதாவது ஜிம்முக்கு இந்த எக்ஸசைஸ் இது வந்து நல்லா இருக்கும். நிறைய பேர் ஜிம்முக்கு போறோம்னு ஆசைப்படுவோம், போய் பணம்லாம் கட்டிட்டு வந்துருவோம். ஒரு வாரம் போவோம், 2 வாரம் போவோம், விட்டுருவோம். ஏன் மிராக்கல் மார்னிங் செஷனுக்கு அப்படிதான். நிறைய பேர் 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிடுவோம், போகணும்னு லிங்க் வந்திருக்கோம், கொஞ்ச நாள் போவோம், அப்புறம் மாத்திக்க மாட்டோம். கரெக்டா இல்லைங்களா? ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நான் எந்திரிச்சு என்னால வர முடியல, நான் சொல்றத கேட்கறது இல்ல, என் மைண்ட் என்ன சொல்றத கேட்கறேன். அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் அப்படின்னு தான். இதுக்கு வேற ஓப்பனா வேற எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க மிராக்கல் மணிக்குன்னு இல்லை, எந்த வேலையும் நீங்க சொன்னா செய்ய மாட்டீங்க. உங்க மூளை நீ இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான், எப்படிங்க இவர் சொல்லுவாரு செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு உங்க மூளை எழுதி வச்சுக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப இது எப்படி சார் மாத்துறது? நானும் மாத்துறது தான் நினைக்கிறேன், சக்சஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். உங்க உள் மனசு சொல்லு, ஆமாடா நீ சக்சஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா எந்திரிக்க மாட்டேங்கிறியே. அப்ப அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். ஓகேவா? மாத்திக்கிறீங்களா? சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா லைஃப்ல? நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா சி அப்படின்னு டைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எல்லா லெவல் இருக்கிறவங்களும், பிரான்ஸ்ல இருந்து சில்வர் 5 8 பண்ணலாம், யாரெல்லாம் லைஃப்ல சேஞ்ச் வரணும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, சாட்ல போடாதீங்க. நாளைக்கு நான் பார்க்கணும்னா யாரெல்லாம் சேஞ்சஸ் நினைச்சிருக்கீங்கன்னு தெரியணும்ல. சும்மா வாயில சொல்லிடலாம். இந்த ஒரு ஹேபிட்டை மாத்துனீங்கன்னா ஈஸியா வந்து மாறிடும், எல்லாமே மாறும். எப்படி ப்ரோ மாறும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஓகேங்களா? டன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ரோ, நானும் கோடீஸ்வரர் ஆகணும், பல பேர்த்தோட நானும் முன்னாடி நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், என் அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும், இத்தனை நாளாக வந்து நான் இப்படி இருந்துட்டேன் பரவாயில்ல, ஆனால் இனிமேலும் நான் நல்லா இருக்கணும், சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன், எப்படி சொல்கிறது, இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக தூக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், காலையில் எந்திரிக்கல, பஜ்ஜி கேமுக்கு அடிமையாயிட்டேன், கேம்ஸ்க்கு அடிமையாயிட்டேன், டெய்லி நைட்டு 11 மணி வரைக்கும் மொபைல் பார்க்குறேன் அப்படின்லாம் இருக்கிறீங்களா? அதை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, இந்த ஒரே அடியே எல்லாம் மாத்திரன்னு சொன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப எப்படி மாத்தலாம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு நோட் போட்டுக்குங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை வரைக்கும், ஓகேவா, நல்லா கவனமாக கடிச்சுக்கங்க. என்னென்ன பண்ண பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஃப்ரீயா நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதை கண்டினியூ இன்னும் ஒரு வாரத்துக்கு பண்ணுங்க. இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல, என்னென்ன பண்றேன் அப்படின்ட்டு. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிராக்கல் மார்னிங் வரீங்க, அதுவே ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்க. 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னென்ன பண்றீங்கன்னு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணாலும் சரி, அல்லது காலையில ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சோன்னு எழுதலாம், மத்தியானம் முடிஞ்சோன்னு எழுதலாம், வேலைக்கு போறீங்க அப்படின்னா நைட்டு வந்து எழுதலாம். என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம் காலையில இருந்து அப்படிங்கிறத நோட் பண்ணணும் ஃப்ரீயா, எது எதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? காலையில மதியம் நைட்டுன்னு நோட் பண்ணலாம். என்ன டாஸ்க் கொடுத்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களை அறியாமே உங்க டைம் எங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பண்ணணும்.
இல்லை ப்ரோ, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஜாபில் இருக்கேன், ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க அலாரம் வச்சா கூட என்னால் எழுத முடியும், நோட் பண்ண வெல் அண்ட் குட். ஸோ 1 ஹவருக்கு ஒருக்க அலாரம் வச்சுக்கிங்க, இந்த 1 ஹவர் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் மொபைல் பார்த்தோம், கரெக்டாக அதுதான் தப்பு பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெளியே பேசிகிட்டு இருந்தோம், வேலை எவ்வளோ நேரம் செஞ்சோம், வெஸ்டேஜுக்காக எவ்வளோ நேரம் கொடுத்தோம், உங்கள் பிஸ்னஸ்க்காக எவ்வளோ நேரம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக உங்களுக்கு தெரியாமல் உங்கள் டைமு எது எதுக்கு செலவழிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்பயுமே ப்ரொடக்டே இருக்குன்னு நினைப்போம், ஆனால் இந்த மெஷர் பண்ணும்போது மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கும். கிளியரா புரியுதா? மெஷர் பண்ணலைன்னா தெரிஞ்சுக்கவே மாட்டோம். அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு, நான் அடுத்த வாரம் மீட்டிங்லேயே நான் கேட்குறேன், லேட்டஸ்ட் பேசினாலும் சரி நான் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த நோட்டு போட்டுங்க. நாளைக்கு இப்போ நான் ஏற்கனவே 4 நோட்டு போட்டிருப்பீங்க, இருக்கிற நோட்டில் எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் நோட்டு வாங்குறதுக்கு மறுபடியும் 4 நாள் 5 நாள் பண்ணுவோம். அப்போ இன்னையிலிருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. சரியா? அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டன்னா? ஸோ அடுத்த 1 வீக் 160 ஹவர்ஸை எப்படி வந்து பிளான் பண்ணுறது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க, 7 நாட்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம்னா ஓகேவா? உங்களுக்கு டைம் ஓகேவா? இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் இதை நான் முடிக்கிறதுக்கு. சரியா? என்னோட ரெக்வஸ்ட் ப்ளீஸ் இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, டன். இப்போ என்னன்னா, ஸோ உங்களை அறியாமே உங்கள் டைம் எங்கெங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம், எப்படி அதை வந்து ப்ரொடக்டிவாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ இருக்குன்னு நான்லாம் ப்ரொடக்டிவ் தான் ப்ரோ இருக்கிறேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் ஸ்டார் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், நான் போய் தப்பு பண்ணணும், நான் கரெக்டாக என் டவுன்லைன் தான் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். முதல்ல இதை எல்லாருமே நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்கு, அதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரீ டிஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெய்லி 8 மணி நேரம் தூங்குறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், புக் படிக்கிறேன், டெய்லி வெஸ்டேஜுக்கு உள்ள டைம் கொடுக்குறேன்ட்டு சிம்பிள் டாஸ்க் எழுதுங்க. ஓகேங்களா? எங்கெங்க டைம் வேஸ்ட் பண்ணுறேன்ட்டு அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ அப்படின்னா மூவி ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதா ப்ரோ? அப்படி கிடையாதுங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் ஷெட்யூலில் இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்கணும், எவ்வளோ நேரம் மூவி பார்க்கணும், எவ்வளோ நேரம் சீரியல் பார்க்கணும், எவ்வளோ நேரம் சாங் கேட்கணும், எவ்வளோ நேரம் ஜாகிங் போகணும், எவ்வளோ நேரம் வாக்கிங் போகணும், எவ்வளோ நேரம் சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்ட்டு ஷெட்யூலில் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஓகேங்களா? நான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரிங்களா, 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணுங்க. அடுத்த வாரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு உட்காந்து எழுதுங்க. அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படின்ட்டு எழுதுங்க. என்னென்ன பண்ண போகிறாங்கிறத எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் டூயிங், டூடு லிஸ்ட். ஓகே ப்ரோ, அவ்வளோ டாஸ்க் இருக்கு, எப்படி ப்ரோ முன்னாடியே எழுத முடியும்? ஓகே, டெய்லி என்ன பண்ணணுன்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நைட்டு, இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும், சரியா? என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. ஓகேங்களா? மீட்டிங் பேசுறது, மீட்டிங் வர்றது, ட்ரைனிங் பார்க்குறது, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, ரீட்டைன் பண்ணுறது, பிவி பண்ணுறது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா பாத்திரம் கழுவுறது, வீடு எல்லாம் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இந்தந்த டைம்னு எழுதாம ஒரு டூடு லிஸ்ட் போட்டுக்குங்க. அதில் எது ப்ரையாரிட்டியோ அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? உங்க லைஃப்ல இதெல்லாம் கொண்டுட்டு வாங்க. ஒரு பணக்காரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபர் ஆகணும்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணணும். இல்ல ப்ரோ நீங்க என்ன சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னா பழைய வாழ்க்கையிலே இருங்க. போன 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. கடன் இருக்கும், எப்படி சொல்றது, நீங்க எப்படி இன்கம் பண்ணாம இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க. இல்ல ப்ரோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், மாறணும், மாறுங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, உடனே பர்ஃபெக்டா மாத்திக்க முடியாது. முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, நோட் போட்டு எழுதுங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்குள்ள நாளைக்கு என்ன பண்ண போறேன், ஈவினிங் நான் ஃப்ரீயா இருக்குன்னு ஈவினிங்கே பிளான் பண்ணிருக்கேன் நாளைக்கு என்னென்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? உங்களை பர்ஃபெக்டா பண்ண சொல்லல. ஓகேங்களா? இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். உங்க லைஃப்ல கொண்டுட்டு வாங்க. உங்க லைஃப் எவ்வளோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? எழுத ஆரம்பிங்க. எது எது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு தெரியும். ஓகேங்களா? அந்த நாளே முடிக்கலினாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்சியஸ்டா எழுதுங்க. ஓகேங்களா? லைஃப்ல எதுவும் மெஷர் பண்ணதோ அதுதான் குரோ ஆகும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதுவுமே மெஷர் பண்ணாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமா? ஓகேங்களா? அப்ப லைஃப் மெஷர் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சிங்க, டைம் கொடுங்க. டெய்லி என்ன பண்ண போறோம் நாளைக்கு அப்படிங்கிறது முதல் நாள் நைட்டு எழுதுங்க.
இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் 2 3 பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எழுதுங்க. 10 விஷயம் எழுதுங்க. 2 எழுதுங்க. 2 நடக்கட்டும். அடுத்து 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும். ஒரே அடியா 10 செய்யணும்னு நான் சொல்லவே இல்லையே. முதல்ல எழுதுங்க. பர்ஃபெக்டா நான் இருந்தா தான் செய்வேன். எனக்கு ஆர்டி பிஎம்டபிள்யூ கார் தான் டைரக்டா வாங்குவேன். இல்லைங்க, ஸ்விஃப்ட் டிசைர் வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா போலாம். டைரக்டா நான் 1,00,000 ரூபா தான் வாங்குவேன். இல்ல 5,000 ரூபா வாங்க, 10,000 வாங்க, 20,000 வாங்குங்க. கரெக்டா இல்லையா? அப்ப லைஃப கண்டிப்பா என்ன பண்றேன், காலையில இருந்து சாயங்காலம் வரை என்ன பண்ணனேன் அப்படிங்கறத டிக் பண்ணி பாருங்க. தெரிஞ்சிடும். அப்ப அடுத்த நாள் முக்கியமான ஒர்க்கு அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அது போக 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 குறைஞ்சிரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கான்சியஸ் ட்ராக்கிங். ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்தது ஓகேவா? ஒரு மாசம் என்ன ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க போறீங்க. நாளையிலேருந்து சில பேர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். 5 மணிக்கு எக்ஸசைஸ் செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். அல்லது 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா ஒரு ஹேபிட். அல்லது வந்து நான் 1 மணி நேரம் புக் படிப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். அல்லது 1 மணி நேரம் எழுதுவேங்கிறது ஒரு ஹேபிட். புரியுதா? இந்த ஹேபிட்டை எப்படி ப்ரோ கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மாசம் ஃபுல்லா ஒரே ஒரு ஹேபிட் எடுத்து பண்ணுங்க. ப்ரோ என்ன ப்ரோ என்ன வந்து சப்பைன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் ஒரே நாள் உட்காந்து எழுதி 10 ஹேபிட் மாத்தணும்னு உட்காந்துறானா, அதை இவ்வளோ சொல்லிட்டு ஒரு வாரத்துல ஃபாலோ பண்ண மாட்டேங்க, விட்டுருவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம மைண்டே நம்மளை நம்பாது. இதுக்கு முன்னாடி இவன் இப்படிதான் சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். இப்போ மட்டும் எப்படி செஞ்சிருவான் அப்படின்ட்டு. ஆமாவா இல்லையா? இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க லேடிஸ், ஆனா செய்ய மாட்டாங்க. அங்க பேசிட்டு இருப்பாங்க, இங்க பேசிட்டு இருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இவன் இப்படிதான் சொல்லுவான், சாயங்காலம் தான் ட்ரைனிங்கே வர மாட்டான் அப்படின்னு உங்க மனசே சொல்லும். அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்க்கு ரெகுலரா 1 ஹவர் வரேன், கரெக்டா அட்டென்ஷன் கொடுக்க போறேன், டெய்லி கரெக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறேன், ரீடைன் பண்ண போறேன். ஒவ்வொரு ஹேபிட்டை கரெக்டா கொண்டு வாங்க. டெய்லியும் பண்ணுங்க, மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ப்ரோ எப்படி ப்ரோ டெய்லியும் பண்றது? ஏற்கனவே நான் பண்றேன்னு சொல்லி தான் பண்ணாம இருந்திருக்கேன். கரெக்டா? அப்ப இப்படிதான் சொல்லுவேன், செய்ய மாட்டேன்னு உங்களோட மைண்டு கான்ஃபிடண்டா இருக்கும். மச்சான் நீ வா மச்சான், நீ எப்படி பண்ண போறேன்னு பாக்குறேன் அப்படிங்க. கரெக்டா இல்லையா? சரியா இல்லையா? அதை தாட்டு சொல்லும். இன்வாலிடேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா மச்சான்? நீ வா மச்சான், நீ எப்படியும் பண்ண போறதில்ல, வா 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 அப்படிங்க. அப்படி போக போறீங்களா? இல்ல ஹீரோவா நீங்க மாற போறீங்களா? இல்ல இல்ல இவர் ஒரு காமெடி பீஸ் தானே உங்க மைண்டு சொல்லும். ஹீரோவா போறீங்களா, ஜீரோவா போறீங்களா நாளையில இருந்து? அது நீங்க எடுக்கிற ஆக்ஷன் மூலியமா தான் இருக்கு. ஓகேவா? நான் என்னடா காமெடிக்கெல்லாம் சொல்லிங்க, சீரியஸா சொல்றேன். நீங்க எப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்க மைண்டு கேட்கும். அப்ப மைண்டு இப்ப பண்ணிட்டு சொல்லுங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு கண்டினியூவா ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்டிபி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் வாங்கணும்னு சொன்னா ப்ராடக்ட் வாங்குங்க. அல்லது இன்னைக்கு பிசினஸ் பிவி நடக்கணும் நடக்கணும். அல்லது சிம்பிளா காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன்னா எந்திரிங்க. தொடர்ந்து ஒரு மாசம் எந்திரிங்க. அப்ப மைண்ட் என்ன மச்சான், இவன் முன்ன மாதிரி ஆள் கிடையாது, இவன் கமிட்மெண்ட் வச்சுட்டான், இவன் மாறிட்டான் அப்படின்ட்டு உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. கரெக்டா இல்லையா? சீரியஸா ஒரு 2 ஹேபிட் எடுங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிங்க, 10 மணிக்கு படுங்க. அதோட என்னங்க வேலை? நைட்டை வேலை பார்க்குறீங்க, நைட் உட்காந்தா கால் பேசுறீங்க, காலையிலேருந்து பேசாத என்னங்க நைட்டு பேசுறீங்க கேட்குறேன். நைட் எல்லாம் 11 மணிக்கு போடுறீங்க அட்டண்டன்ஸ், 12 மணிக்கு போடுறீங்க. செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா பரவாயில்ல. உங்களை காலையில போடுங்க. 10 மணிக்கு மேலே யாரும் அட்டண்டன்ஸ் போடாதீங்க. பரவாயில்ல, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு போடுங்க. நான் ஏத்துக்கிறேன், நான் தானே லீடரு, பரவாயில்ல. சரவணன் ப்ராட்ட சொல்லிடுறேன், 10 மணிக்கு மேலே யாரும் அட்டண்டன்ஸ் போடக்கூடாது. இது நான் சீரியஸா சொல்றது. 10 மணிக்கு போய் படுங்க. எல்லாரும் காலையில் நேரம் எந்திரிங்க. அதிகாலையில் எந்திரிக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? எவ்வளோ தூரம் சொன்னாலும் யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. யாராவது 10 மணிக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்ல சேட் பண்றதோ மீட்டிங் போடுறதோ பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான். இனிமே இது சீரியஸா சொல்றேன். என்னடா சார் இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டுன்னு நினைக்காது. ஒரு சில விஷயங்கள் மாற்ற சொல்றேன், மாற்றவே மாட்டேங்கிறீங்க லீடர்ஸ். 10 மணி 11 மணிக்கு அட்டன்ஸ் போடவே வேண்டாங்க. நீங்க எதுக்குங்க போடுறீங்க? உங்களை போடவே நான் சொல்றேன். 10 மணிக்கு மேலே யாரும் வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடாது. போய் படுங்க. காலையில் 5 மணி 6 மணிக்கு எந்திரிங்க. சரியா? 5 மணிக்கு எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிங்க. மத்தியானத்தில் ஒரு 1/2 hour தூங்குங்க. டைம் கிடைக்கிறப்ப ரெஸ்ட் எடுங்க. தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணுங்க. பழக்க வழக்கத்தை மாத்துங்க. நான் எப்பயுமே மாத்த மாட்டேன், நான் நீ என்னடா சொல்றது அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? அதே 3000 4000 சம்பளத்துல தான் கடைசி வரை இருப்பீங்க. என்ன சொல்றது? எப்ப 1 லட்சம் வருது, 2 லட்சம் வருது, 5 லட்சம் வருது? வெளியே எல்லா டீம்லயும் பண்றாங்க ப்ரோ, சூப்பரா பண்றாங்க, பண்ணுவாங்க. அவங்க சொல்றத லீடரை சொல்றத கேட்கறாங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான். அப்ப கடைசி வரைக்கும் பிரான்ஸ் டைரக்டராகவே இருங்க. சில்வர் டைரக்டரா அச்சீவ் பண்ண முடியலன்னு உட்காந்துருங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் மாத்திக்கணும்னு நினைப்பீங்க, மாத்த மாட்டீங்க. நான் என்ன அப்ளைன்னு சொல்றதை கேட்கறது? எனக்கே எல்லாமே தெரியுமே. நான் தான் பிரான்ஸ் வந்துட்டேனே, நான் தான் 12% வந்துட்டேனே, 16% வந்துட்டேன், சில்வர் வந்துட்டேன், கோல்டு வந்துட்டேன், இவங்க என்ன சொல்றதை நான் கேட்கறது அப்படின்ட்டு நீங்க கேட்கற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவீங்க உங்க லீடர்கிட்ட. ஆனா போய் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நான் எத்தனை மீட்டிங்ல பார்த்துருக்கேன். இப்போ மட்டும் நீங்க மாறவா போறீங்க? சத்தியமா அடி சொல்றேன், மாற மாட்டீங்க.
பார்க்கலாம் எத்தனை பேர் மாறுறீங்க. ஏன்னா இது உங்க மைண்ட் வைஸ் நான் சொல்றது. இவர் என்னடா சொல்றது நம்ம கேட்கறது அப்படின்றது. ஓகேங்களா? அப்ப நீங்க சார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்ல, போய் நான் மாறி காட்டுறேன்னா அடுத்த வாரம் நான் செக் பண்றேன். எத்தனை பேர் நோட் இருக்கோ நோட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அடுத்த வாரம் காட்டுங்க. நான் நம்புறேன் உங்களை. நான் இதுல 2 ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கு, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறேன். சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? மிராக்கல் மார்னிங் செஷனுக்கு இந்த 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மிராக்கல் மார்னிங் செஷன் கொடுக்க போறேன். உடனே நீங்க ஹேபிட் சேஞ்ச் பண்றேன்னா நான் இது வரைக்கும் இத்தனாம் தேதி வரையும் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் மாத்திக்கிறேன். ஓகே, அப்படி ஏதாவது உங்களால பண்ண முடியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓவரால் 1500 பேர் இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே நான் லிங்க் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இதனால நான் பர்ச்சேஸ் பண்ணலன்னு எனக்கு வாய்ஸ் போடுங்க. ஆனா மிராக்கல் மணிக்கு 5:15 ஒரு நாள் கூட விடாம வரணும். அதுதான் நான் சொல்லேன். ஆனா ஒரு நாள் விலையிலும் அடுத்த நாள் நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஹேபிட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க 2 ஹேபிட், ஒரு மாசத்துக்கு 2 ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆயிரும் உங்க மைண்டு, ஓ இவர் சீரியஸ் ஆயிட்டாரா, கண்டிப்பா இவர் லைஃப்பை மாத்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னு உங்க மைண்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது ஏன்னா நிறைய ஃபெயிலியர் ஆனதாங்க காரணம், நம்ம மைண்டு நம்பாததுக்கு. இவர் ஹேபிட்டை கூட ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாரு. அடுத்து ஒரு 30 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபார்மேட் நானே கொடுக்குறேன். அதாவது ஹேபிட் சேஞ்சிங்க்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு ஃபார்மேட் போட்டு உங்களுக்கு எக்ஸலில் கொடுக்குறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை வந்து அந்த ஹேபிட் நான் மாற்றிருக்கேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கேன், 5 மணிக்கு. ஓகேங்களா? க்ரீன். எந்திரிக்கல ரெட்டு. பார்ப்போம், ஒரு மாதம் கழிச்சு பார்ப்போம். அதே மாதிரி டெய்லியும் பிளான் எழுதி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பிளானுக்கு க்ரீன், எழுதலை அப்படின்னா ரெட்டு வச்சுக்கலாமா? ஒத்துக்கிறீங்களா? இதை நான் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் சாம்பியன்னு டைப் பண்ணுங்க. சாம்பியன் எல்லாரும் உங்கள் குரூப்பில் போடுங்க. ஓகே ப்ரோ நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம் அப்படின்னா சாம்பியன் போடுங்க. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சாம்பியன் போடுறீங்க அப்படின்னு. சேட் இதில் போடாதீங்க, சேட்டில் போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம ட்ரைனிங் முடிச்சுக்கலாம். என்னடா சார் சீரியஸாக ஒன்று, ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபெயிலியருக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆக்ஷன் எடுக்காதாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சொல்லுவோம், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, என் லீடர் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, வீடு சரியில்லை அப்படின்ட்டு. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க தாங்க உண்மையான லீடரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஓகே சும்மா டைமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன, இதுலேருந்து ஒரு 100 பேர் இன்னைக்கு வந்து இந்த ட்ரைனிங் பார்த்து ஒரு 10 பேர் லைஃப் மாறினா என்னோட சக்ஸஸ் வேற லெவலுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ட்ரைனிங்காக. இந்த ட்ரைனிங் 1500 பேர் இருக்கிறேன், இதில் 10 பேர் நீங்கள் மாறிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் மிராக்கல் மார்னிங்க்கு வந்துடுவீங்க. அப்போ மிராக்கல் மார்னிங் வந்தாவே நான் உங்களை வேற லெவல் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் ஆக்ஷன் எடுக்கணும். வந்தால் மட்டும் பார்த்தா யுவராஜ் காலையில் பார்த்து என்னங்க வரப்போகுது, என்ன கடவுளா? யுவராஜ் என்ன சொல்கிறாரா, கடவுள் எங்க மூலியமா நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாரு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லைங்களா? ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு 1-2 ஹேபிட்டை மாற்றி பாருங்க. அது ஒரு வாரத்தில் மாற்ற முடியுதுன்னா ஒரு 3 நாளாக மாற்றுங்க. ஓகேங்களா? டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை அப்படியே கண்ட்ரோல் யுவர் லைஃப். ஓகேங்களா? டாஸ்க் பண்ணி பாருங்க, அப்படியே கண்ட்ரோல் ஆகும். சூப்பர் லைஃப் மாறும். ஓகேங்களா? இந்த ட்ரைனிங் பற்றி தாட்டை ஒரே ஒரு வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா உங்கள் குரூப்பில் போடுங்க என்னன்று. இன்னொரு 2 மினிட்ஸில் நான் முடிச்சிடறேன். இந்த ட்ரைனிங் இப்போ உங்களுக்கு நான் எடுத்திருக்க கரெக்டாக நான் சொன்னது இன்னும் 1 ஹவருக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. மேடம் 8:10 கொடுத்தாங்க. கரெக்டாக இந்த ட்ரைனிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் குரூப்பில் போடுங்க. இந்த சூப்பர்லாம் போடாதீங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அல்லது வந்து இது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்சியஸ் திங்கிங். டெய்லி வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டெய்லி எழுதணும். அடுத்து 1 வீக்கு என்ன பிளான் பண்ண போகிறோங்கிறது செய்யணும். டெய்லி என்ன பண்ணுங்கிறது டெய்லி நைட்டு எழுதணும். ஓகேவா? அதேமாரி ஹேபிட் ட்ராக்கர், இது 2மே உங்களுக்கு கொடுக்குறேன். டு டூ லிஸ்ட்டும் ட்ராக் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸல் சீட்டு வந்து நான் உங்களுக்கு போட்டு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் நாளைக்கு. ஓகேவா? இதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா இதை டெய்லியுமே உங்கள் குரூப்பில் போடுங்க. இது போக 100 டேஸ் சேலஞ்சு, வீக்லி பிளானு, டெய்லி உங்களோட பர்ச்சேஸுங்கிறது டெய்லி இல்லை மந்த்லி. ஓகேவா? இது எல்லாமே பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் தான். இதெல்லாமே நம்ம செஞ்சால் தான் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். கரெக்டாக? நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா ப்ரோ? இந்த ஹேபிட் ட்ராக்கர்லாம் ஓகே, ஸ்கிரிப்டிங் ப்ராசஸை எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில் மிராக்கல் மார்னிங்கில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிந்திக்கும் திறனை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இது யாருன்னா 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த லிங்க்குங்கிறது கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? எல்லாமே நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தர முடியுமா? இப்போ நான் உங்களை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாலும் நான் எப்படி ட்ராக் பண்ண முடியும் உங்களையெல்லாம்? எப்படி நான் ட்ராக் பண்ணுறது? அப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க, கேட்குறீங்க, நம்புறீங்க அப்படின்னா
ஸோ 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்களோட 100 PV கன்சிஸ்டன்சிங்கிறது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஏற்கனவே 50 பேர் வராங்க. எனக்கு அது போதும். அந்த 50 பேர்த்த நான் ஜெயிக்க வச்சா போதும். இல்லை ப்ரோ இன்னொரு 50 பேர் வரேன். நீங்க கோல்டா இருக்கலாம், ஸ்டாரா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா வாங்க, நாளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இல்லை ப்ரோ என் டீமும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும், நீங்க தூங்கிக்கிங்க. எப்பயும் போல சோம்பேறித்தனமா இருக்குன்னா இருந்துக்குங்க. யாருக்கு நான் கேட்க போறேன்? நீங்க எப்படி வேணா முன்னேறுவாங்க. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நான் மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். கரெக்டா? ஆனா நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போறேன்னு லைவா அந்த மிராக்கல் மார்னிங் செஷன் வந்து ஒரு 1/2 அன் அவர் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு எப்படி வந்து ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். புரியுதுங்களா? லைவா உங்களுக்கு காட்டும். எப்படி வந்து சாட் ஜிபிடில என்ன டைப் பண்ணா நம்ம லைஃப் மாறும், சிந்திக்க திறன் மாத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவா வந்து காட்டுவேன். அதுக்கான ப்ராம்ப்ட்டுமே கொடுத்துருவேன். தமிழ், இங்கிலீஷ், தமிழ் 2மே கொடுத்துருவேன். ஓகேங்க. அதே மாதிரி பிசினஸ்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத கேட்கலாம். அதை கேட்டுட்டு அந்த 25 கொஸ்டினுக்கும் உங்க லைஃப் கண்டிப்பா மாறுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். என்ன ப்ரோ இவ்வளோ செல்ஃபிஸ்டா இருக்கிறீங்க, எங்க எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் எப்படி நான் நம்புறது? இப்படியே சொல்லி சொல்லி தான் 6 மாசமா இது போயிடுச்சு. நம்பி நம்பி சொல்லி தான் எதுவும் மாற்ற மாட்டாங்கிறீங்க. அப்போ யார் யார் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, உங்களோட பிஸ்னஸ் பிவி பண்ணிட்டு மிராக்கல் மார்னிங் வாங்க. மிராக்கல் மார்னிங் வரவங்ககிட்ட பேசுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து நிறைய நாள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன, அதை எதிர்கொள்ள தயாரா, growth ஆகிறதுக்கு தயார்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. ஓகேவா? ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் எங்க டீம்ல இருக்கிறீங்க அப்படின்னா, சரவண் சார் டீம்ல எனக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன். ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், மாத்தணும். நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க நாளைக்கு மிராக்கல் மார்னிங் வரலைன்னா கூட ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி நான் நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதுனேன், பார்த்தேன், பண்ணுனேன் அப்படின்னு நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டு உங்க நோட்டெல்லாம் எடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ சுயநலவாதி எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சு, என்னை பத்தி தெரிஞ்சவங்க மிராக்கல் மார்னிங் செஷன் வரவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப நீங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம டீமும் நல்லா இருக்கணும். ஏன்னா சும்மா செஷன் வைக்கிறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க, ட்ரைனிங் வைக்கிறாங்க, மோட்டிவேஷன் பண்றதோட உங்க மைண்டை கிளியர் பண்ணியிருக்கேன், உங்க மைண்ட் செட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். இங்க என்ன யோசிக்கிறோமோ அது நடக்கும்னு நம்புறேன். நான் நம்புறேன். அப்ப நீங்க நம்புறீங்க அப்படின்னா இதுக்கான ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரும் மாசம் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். சரியா? இந்த நாள் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த 1 மணி நேரம் ட்ரைனிங் இன்னொரு கூட பாருங்க, விட்டுறாதீங்க. நான் சொன்ன பழக்க வழக்கங்களை மாத்திக்குங்க, அச்சீவ் பண்ணுங்க. இந்த மாசம் உங்களுக்கான வெற்றி மாசமா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த ட்ரைனிங் எப்படி இருந்ததுன்னு உங்களோட குரூப்ல எல்லாருமே ஃபீட்பேக் போடுங்க. கண்டிப்பா வேற லெவலில் நம்ம டீம் போக போகுது அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.